நாராயணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவை திவ்ய தேசம் பாஸ்ரம் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாரி உராய் அம்பரமூடெடுத்தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதே எழுந்திராய் செம்பொன் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். இந்த அழகான 17வது பாசுரம் கேட்கவும் சொல்லவும் எவ்வளவு இனிமையாக இருக்கல்லவா. தான தர்மத்தை பற்றி 2வது பாசுரமான ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறு உகந்தேடோரெம்பாவாய் என்று சொல்லியிருந்தாலும் கூட இந்த 17வது பாசுரத்துல அதை மெய்ப்பித்து காமித்தாள் நம்ம ஆண்டாள். நந்தகோபாலன், யசோதா, கிருஷ்ணர், பலராமர் என்று எல்லாரையும் எழுப்ப வந்த நம்ம ஆண்டாள் துவாரபாலகர்கிட்டேருந்து அனுமதி வாங்கிக்கிறார். அங்க முதல்ல நந்தகோபாலன் படுத்து கொண்டிருந்தார். அடுத்து யசோதா, நடுவுல கிருஷ்ணரும், கடைசியாக பலராமரும் படுத்து கொண்டிருக்கா. ஏன்னா யாராவது அரக்கர்கள் வந்து கிருஷ்ணரை தூக்கி கொண்டு போய் விடுவாளோ என்று ஒரு யோசனையில இப்படி படுத்து கொண்டிருக்கா. இப்போ ஆண்டாள் நந்தகோபாலனை எழுப்ப, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னா ஆடை, தண்ணீர், உணவு மகிழும் அளவுக்கு தானம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா நீ எழுந்துக்கோ அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அடுத்து கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாரி உராய். பெண்களில் சிறந்தவளான யசோதையே நீ எழுந்து எனக்கு வழிகாட்டு அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதே எழுந்திராய். உலகத்தையே உன்னுடைய திருவடியால் அளந்த கிருஷ்ணா நீ தூங்காதே, நீ எழுந்துக்கோ அப்படின்னு ஆண்டாள் சொல்ற. செம்பொன் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். பொன்னால் செய்யப்பட்ட கொலுசுகளை அணிந்திருக்கும் பலதேவா நீயும் உன் அழகான தம்பியுமான கிருஷ்ணா தூங்காமல் எழுந்துக்கோங்கள் அப்படின்னு ஆண்டாள் சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இப்போ பெரிய திருமொழியில் காழி ஸ்ரீராம விண்ணகர கோவில் பற்றி இந்த பாசுரத்தை பார்ப்போம். ஒரு குரலாய் இரு நிலம் மூவடிமண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருக என மாவலியை சிறையில் வைத்த தாழாளன் தாழ் அணைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திறனான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாரும் இசைகள் ஏழும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழி ஸ்ரீராம விண்ணகரே சேர்மின் நீரே. அந்த பாசுரத்துல அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அப்படின்னு வாமன அவதாரத்தை பற்றி ஆண்டாள் பாடினாள். திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்துல காழி ஸ்ரீராம விண்ணகரத்தில் எழுந்தருளி இருக்கும் வாமன அவதாரத்தின் சிறப்புகளை பாடுறார். உருவத்தில் சிறிய வாமன அவதாரத்தை எடுத்துக்கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் வேண்டி நின்றார். பிறகு உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி இந்த உலகத்தையே 2 அடியால அளந்து 3வது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டு ஒன்றும் தருக என மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாழ் அணைவீர் என்று பெருமாள் கிட்ட சரணடைய சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார். தக்க கீர்த்தி அருமறையின் திறனான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாரும் இசைகள் ஏழும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழி ஸ்ரீராம விண்ணகரே சேர்மின் நீரே என்று 4 வேதங்களின் தொகுப்புகள், 5 பெரிய யாகங்கள், 6 துணைகள் மற்றும் 7 ஸ்வரங்கள் அனைத்தும் ஏராளமாக காழி ஸ்ரீராம விண்ணகர திவ்ய தேசத்தில் உள்ளன. அப்படிப்பட்ட அழகான திவ்ய தேசத்தை நாம் எல்லாம் சேவித்து நற்பயன் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து அமர்கிறேன். 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. ஆகவே திருப்பாவையை பாடி திருப்பாதங்களை சரணடைவோம். கிரெடிட்ஸ் டு காஞ்சி சாமி. அடியேன் தன்யோஸ்மி.